தாமிரபரணியின் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு திருக்குறளும் அரங்கேற்றமும் என்ற தலைப்பிலே உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன். தமிழை தமிழ்ச்சங்கம் வைத்து வளர்த்தவன் பாண்டிய மன்னன். தமிழ்ச்சங்கம் என்பது தமிழை நன்கு கற்றுணர்ந்த புலமை பெற்ற புலவர்கள் கூடிய அமைப்பு. தமிழ்ச்சங்க காலத்தில் ஒருவர் ஒரு தமிழ் நூல் ஏற்றினால் அதை தமிழ்ச்சங்கம் கூடும் காலத்தில் நூலை ஏற்றியவர் அல்லது புலவர்கள் முன்னிலையில் அதை படித்து காட்டி அவர்கள் அந்த நூல் சார்ந்த கேட்கும் வினாக்களுக்கு விடையளித்து சந்தேகம் நீக்கிய பிறகே நூலானது அரங்கேற்ற செய்யப்பட்டு மக்கள் படிப்பதற்கு வெளியிடப்படும். அதுபோன்றே திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றிய பிறகு தமிழ்ச்சங்கம் கூடும் காலமறிந்து அங்கு அரங்கேற்றம் செய்ய நூலை எடுத்துச் செல்கின்றார். தமிழ்ச்சங்க புலவர்கள் முன்னிலையில் திருக்குறளை திருவள்ளுவன் படித்து காட்ட புலவர்கள் வினாக்களை கேட்கின்றார்கள். அன்றைய காலகட்டத்தில் ஒரு தமிழ் நூலுக்கு அடிப்படையாக இலக்கணம் ஒன்று இருந்தது. அதன்படி ஒரு தமிழ் நூலானது அறம், பொருள், இன்பம், வீடு பேறு ஆகிய நான்கையும் பற்றி விளக்கி கூற வேண்டும். சங்க புலவர்கள் இறுதியாக திருக்குறள் அறம், பொருள், இன்பம் மூன்றை பற்றி மட்டுமே கூறியுள்ளது. எனவே இது பூரணமடையாத நூல், அரங்கேற்றத்திற்கு தகுதியற்ற நூல் என முடிவு கூறுகிறார்கள். ஆனால் வள்ளுவன் அறத்துப்பாலில் வீடு பேறு பற்றி விளக்கமாக நான் கூறியுள்ளேன் என்று கூறுகிறார். அதை புலவர்கள் ஏற்கவில்லை. நூலை திரும்ப எடுத்துக்கொண்டு வள்ளுவன் திரும்புகின்ற போது வழியிலே ஔவை பிராட்டியை சந்திக்கிறான். ஔவையிடம் திருவள்ளுவன் திருக்குறளை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றம் செய்ய ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறுகிறான். ஔவை திருவள்ளுவரை அழைத்து கொண்டு மீண்டும் பாண்டிய மன்னனை சந்திக்க விளைகின்றார். ஔவை பாண்டிய மன்னனை சந்திக்க வேண்டும் என்று சேவகனிடம் கூறுகிறாள். சேவகனோ மன்னர் முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் உள்ளதால் சந்திக்க முடியாது என்று கூறுகிறான். ஔவை சேவகனிடம் ஔவையார் தங்களை சந்திக்க வேண்டும் என்று வாயில் நிற்பதாகவும் கூறு, உடனே பாண்டிய மன்னன் அனுமதிப்பான் என்று கூறுகிறார். சேவகன் உள்ளே சென்றபோது மந்திரி இடையிலே குறுக்கிட்டு மன்னன் தற்போது யாரையும் காண முடியாது என்று கூறி வாயிலை மூடச் சொல்லி உத்தரவிடுகிறான் என்று சேவகனை நடந்ததை வந்து ஔவையிடம் கூறி வாயிலை மூடுகிறான். ஔவை அறம்பாடுகிறார். அப்பொழுது வாயிற்கதவுகள் உடைய பாண்டிய மன்னன் ஆலோசனை கூட்டத்தில் இருந்து வாயிலுக்கு ஓடி வந்து ஔவையை சாந்தப்படுத்துகிறான். உடனே தமிழ்ச்சங்கத்தை கூட்ட சொல்கிறாள் ஔவை. பாண்டிய மன்னனும் ஔவையின் சொல்லுக்கு செவிசாய்த்து சங்கத்தை கூட்டுகிறான். ஔவையார் தமிழ்ச்சங்கத்திலே விவாதம் செய்து எவ்வளவோ எடுத்து கூறியும் ஏற்க மறுத்து விடுகிறார்கள் தமிழ்ச்சங்க புலவர்கள். ஔவை பாண்டிய மன்னனை பார்த்து சொக்கநாதர் கூறினால் அரங்கேற்றம் செய்வாயா என வினவ மன்னன் ஔவையே சிவபெருமான் சொல்லுக்கு மேல் வேறு ஒன்றும் இல்லையே என கூறுகிறான். பாண்டிய மன்னனை அழைத்து கொண்டு மதுரை சொக்கநாதர் ஆலயத்தில் உள்ள குளத்திலே ஔவையார் திருக்குறளை இந்த நூல் மக்களுக்கு பயன்படுமே ஆனால் மேலே வரட்டும், இல்லையேல் குளத்தினுள் மூழ்கி போகட்டும் என்று பாடல் பாடி குளத்தினுள் வீசுகிறாள். பொன்னால் செய்யப்பட்ட தாமரை ஒன்று தோன்றி அதன் மீது திருக்குறள் நூலானது மேலேறி பாண்டிய மன்னனை நோக்கி வருகிறது. ஔவையும் வள்ளுவரையும் சொக்கநாதரையும் வணங்கி பாண்டிய மன்னன் திருக்குறளை அரங்கேற்றம் செய்கிறான். இன்று நாம் திருக்குறள் படிப்பதற்கு திருவள்ளுவருக்கு நிகராக ஔவையையும் போற்றப்பட வேண்டிய என்பதை இந்த சம்பவம் மூலம் உணர்கின்றோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள குளம் பொற்றாமரை குளம் என்று அழைக்கப்படுவது திருக்குறள் நூலானது பின்னணி கொண்டுள்ளது. சொக்கநாதர் அருளால் திருக்குறள் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறு திருக்குறள் அரங்கேற்றம் செய்யப்பட்டது என்பதை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நாளும் நன்றியுடன். தாமிரபரணியின் தமிழ் என்ற முகப்பை உங்கள் கைபேசியில் பதிவு செய்யுங்கள், பகிருங்கள், விருப்பத்தை தெரிவியுங்கள். நாளும் நன்றியுடன். அகஸ்தியர்பட்டி ஐ. லட்சுமணன்.